ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தமிழக விமான நிலையத்தில் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களை பார்க்கலாம். அதாவது கோவை விமான நிலையத்திற்கு வந்த தமிழ் பெண் பொறியாளர் ஒருவரிடம் இந்தி தெரியாதா என கேட்டு இந்தியாவில் உள்ள அனைவருமே இந்தி கற்க வேண்டும் என கூறி மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் அந்த பெண்ணை அவமதித்துள்ளார். இதற்கு தமிழக முதல்வர் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் தங்களது கண்டனங்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவரிடம் இந்தியில் பேசி அவர் இந்தி தெரியாது என்று சொன்னதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரால் மிரட்டப்பட்டுள்ளார். தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தி கற்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு படை வீரர் பாடம் எடுத்துள்ளார். இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழி அல்ல என்று அவருக்கு யார் சொல்வது? பல்வேறு மொழி பேசும் மக்களின் கூட்டாட்சி நாடு இந்தியா. கூட்டாட்சி தன்மையை வலியுறுத்தும் வகையில்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட வேண்டும். விமான நிலையங்களில் அனைத்து மொழிகளுக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக ரீசெண்டாக, அதாவது சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நள்ளிரவு 1:40 மணிக்கு புறப்பட தயாராக இருந்தது. அந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த 168 பயணிகள் இரவு 11 மணிக்கு விமான நிலையத்துக்கு சோதனைகளை முடித்துவிட்டு தயாராக இருந்தனர். அந்த விமானம் வழக்கமாக இரவு 11:45 மணிக்கு சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்துவிட்டு மீண்டும் சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு நள்ளிரவு 1:40 மணிக்கு புறப்பட்டு செல்லும். சிங்கப்பூரிலிருந்து விமானம் சென்னைக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த விமானத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அதை சரி செய்த பின் விமானத்தை இயக்க வேண்டும் என்றும் விமானி குறிப்பு எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். இதனை அடுத்து விமானம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என தெரிவிக்கப்பட்டது. அதனால் காலை 6 மணி வரையிலும் விமானம் புறப்படவே இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமான நிறுவன கவுண்டரை சூழ்ந்து கொண்டு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். பயணிகளை அமைதிப்படுத்திய அதிகாரிகள் விமானத்தில் ஏற்பட்ட எந்திர கோளாறு சரி செய்யப்படவில்லை, அதனை சரி செய்யும் பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, சரி செய்யப்பட்ட பிறகு விமானம் புறப்படும் என்றனர். இதனால் சிங்கப்பூர் செல்ல வேண்டிய 168 பயணிகளும் சென்னை விமான நிலையத்தில் பரிதவித்துக் கொண்டிருந்தனர். விமானத்தில் ஏற்பட்ட எந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு அதாவது மதியம் 1:45 மணிக்கு சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்றது. இதனால் 12 மணி நேரத்துக்கும் மேலாக பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாயினர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்ததாக, அதாவது ரீசெண்டாக, சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு மலேசியாவிலிருந்து ஒரு விமானம் வந்தது. அதில் பயணிகளை சுங்க இலாக்கா அதிகாரிகள் கண்காணித்தனர். அப்போது மலேசியாவை சேர்ந்த 30 வயது வாலிபர் சுற்றுலா விசாவில் சென்னை வந்திருந்தார். அவர் மீது சந்தேகம் அடைந்த சுங்க இலாக்கா அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்தனர். அதிகாரிகளிடம் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிய காரணத்தினால அவர்களுடைய லக்கேஜ்களை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் சுத்தியலை தங்கத்தில் செய்து அதன் மீது கருப்பு நிற டேப்பை சுற்றி நூதன முறையில் மறைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். அவரிடமிருந்து 1,88,00,000 மதிப்புள்ள 3 கிலோ 490 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். அதேபோல் குவைத்திலிருந்து துபாய் வழியாக சென்னை வந்த விமான நிலையத்தில் பயணம் செய்த சென்னையைச் சேர்ந்த 45 வயதுடையவருடைய லக்கேஜ்களை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் எமர்ஜென்சி விலக்கு இருந்தது. சந்தேகத்தின் பேரில் அதை பிரித்து பார்த்தபோது அதன் உள்ளே தங்கக்கட்டிகளை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. அவரிடமிருந்து 2,67,00,000 மதிப்புள்ள 4 கிலோ 930 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து நடந்த சோதனையில் சுமார் 4,55,00,000 மதிப்புள்ள 8,5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது.